West Lothian Tamil Changam, Ungal Thoran Sarfaraz from Tavi Stock Essentials, Platinum sponsor, Tanjore South Indian Restaurant, Edinburgh, Twilight Engineering Solutions, Building and Property Solutions. Your vision is our commitment. Co-sponsored by Compassion Kombucha, Health Ring supports your gut health. Hotel Saravana Glasgow, world's favorite South Indian restaurant. Chicken, it's my choice, fried chicken and burgers. Spice Supermarket, Namur Kada, Ipo online supermarket. Laharam Tamil School, media partner, Kichdi YouTube channel. Silver Screens Limited, photography and videography. Pavita, Tamil Ponnu in Scotland. Adi Bandara, Mukacholaga, Karcha Kasanana, Karpare Karpapin, Nirka Adhigataga, Tina Suttaput Ullade, Arade, Namina, Suttavadu, Manamase Ekina, Manani Sena, Ninamise Need Baba. Nandri Mavada Nandranju Andri Mava Nandri நான் வந்து தெலுங்கு மட்டும் தான் பேசுவேன். என்னோட அக்கா தான் ஸ்பீச் பேசுவா. சிந்தி வரும் மைத்துளியில் என்னை கூட சிந்து பாட வைத்த பாய்ந்தமிழே வாழியவை. சிந்தா எடுத்து வெண்பா கொடுத்து முப்பாலும் நட்பாளாகி பேருரை நிகழ்த்த என் நாவில் நடப்பணிந்த நறுந்தமிழே உன்னை வணங்கி உன்னவே வணங்கி என் உரையை துவங்குகிறேன். இன்று நான் உங்கள் முன் பேச விரும்பும் தலைப்பு தமிழ் மொழியின் தொன்மையும் அதன் சிறப்பும். கடல் கடந்து நாடு தாண்டி இங்கு நம்மை ஒன்றாக கூட வைத்திருப்பது தமிழ்தானே. அந்த தமிழின் சிறப்புகள் பற்றி இங்கே பேசுவதில் மிகவும் பெருமை கொள்கிறேன். அகத்தியர் தொட்டிலிட்டு தொல்காப்பியர் தாளாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தன் பாராட்டி வருடங்கள் பல்லாயிரம் கடந்தாலும் இன்றும் கண்ணி தமிழால் செந்தமிழால் வாழ்ந்து வரும் மொழி என் தாய்மொழியாம் அன்னை தமிழ் மொழி. நம்முடைய தமிழ் மொழியானது மிகவும் பழமையான மொழி, தொன்மை வாய்ந்தது. ஒரே வார்த்தையில் பழமையானது என்று சொல்லிவிட்டோமே, எதற்கும் ஆதாரம் கேட்கும் என்னை போன்ற இந்த தலைமுறைக்கு கொஞ்சம் விளக்கமாகவே கூறுகிறேன். நம்முடைய தமிழ் மொழியில் நமக்கு இதுவரை கிடைத்திருக்கும் முதல் நூலாக சொல்லிக் கொண்டிருப்பது தொல்காப்பியம். தொல்காப்பியம் என்பது ஒரு இலக்கணம் நூல். ஆனால் அதில் வியப்பு என்னவென்றால், ஒரு இலக்கணம் தோன்ற அதன் முன்னே எத்தனை எத்தனை இலக்கியங்கள் தோன்றியிருக்க வேண்டும் என்பதை நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழ் மொழி தொன்மை வாய்ந்தது என்பதற்கு மற்றொரு எடுத்துக்காட்டு திருக்குறளின் அறத்துப்பாலில் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இதன் பொருள் கிடைத்ததை பகிர்ந்து கொடுத்து தானம் உண்டு பல உயிர்களையும் காப்பாற்ற வேண்டும். இதுதான் அறநூல்கள் எல்லாம் சொல்லும் தலையான அறமாகும் என்கிறார் திருவள்ளுவர். இதிலிருந்து நமக்கு ஒரு செய்தி புரிகின்றது. அறநூல்கள் எல்லாம் சொல்லும் தலை என்று வள்ளுவரே சொல்கின்றார் என்றால் திருக்குறளுக்கு முன்பாகவே பல அறநூல்கள் நம் தமிழில் தோன்றியிருக்கின்றன. இதன் போன்ற சில எடுத்துக்காட்டுகளை நம் தமிழ் எவ்வளவு தொன்மையானது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அவர் தாய்மொழியை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழர்களாகிய நாம் அந்த மொழிகளுக்கெல்லாம் தாயான தமிழ் மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு தமிழரும் அறிய வேண்டும். மனம் தளராமல் தமிழிலேயே பேச வேண்டும். தமிழை செம்மொழியாக்கிய நாம் அதை செல்வ மொழியாகவும் ஆக்க வேண்டும். பிறந்து அறிவியல்
தமிழுக்கு மதுவென்று பேர். இந்த தமிழ் எங்கள் உரிமைச்சம் பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இந்த